அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யோகா சக்கராசனம். உடம்ப சக்கரம் போல் வளைக்கிறது, வீல் மாதிரி வளைக்கிறது. ரொம்ப முக்கியமான யோகா அது. ஆனால் இந்த யோகா பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. டிவியை பார்த்த உடனே இந்த யோகாவா, இது எனக்கு ரொம்ப ஈஸி, இதை நான் ஈஸியாக செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய மாதிரி யோகா அது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த யோகாவை பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்றது. மெதுவாக இந்த பக்கம் டர்ன் பண்ணுங்கள். 2 கால்களையும் நீட்டுங்க, படுங்க அப்படியே ஃபுல்லாக. 2 கைகளையும் பேக்கில் கொண்டு போங்க. 2 கால்களையும் மடக்குங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக மடக்கணும் உள்ள. இப்போ மெதுவாக உங்களுடைய பேக் போன், ஸ்பைனல் கார்டை நல்லா மேலே தூக்குங்க பார்க்கலாம். இதே பொசிஷனில் இருந்து 10 கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ், மெதுவாக உட்காரலாம். மறுபடியும் கால் நீட்டிக்குங்க. நல்லா டீப் ப்ரீத்திங் பண்ணுங்க. 2 தடவை டீப் ப்ரீத்திங். மறுபடியும் அதே மாதிரி பண்ணலாம். இன்னொரு தடவை 2 கால்களை மடக்குங்க. 2 கைகளையும் பேக்கில் வைக்கணும். நல்லா ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்டே பண்ணுங்க அதே இதில். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா டீப் ப்ரீத்திங் பண்ணுங்க 2 தடவை. எழுந்து உட்கார்ந்துடணும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த சக்கராசனம் ரொம்ப ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு யோகா. சின்ன குழந்தைங்க உங்கள் வீட்டில் செஞ்சாங்கன்னா தயவு செய்து செய்யட்டும், தடுக்காதீங்க. உங்களுடைய ஸ்பைனல் கார்டு, உங்களுடைய முதுகெலும்பு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட குழந்தை ரொம்ப சுறுசுறுப்போடு இருப்பாங்க, ஃபுல் எனர்ஜியோடு இருப்பாங்க. அந்த வகையில் இது பண்ணும்போது உங்களுக்கு பேக் பெயினே வராது. உங்களோட குழந்தைங்க இந்த யோகாவை டெய்லி பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. ஆரம்ப நிலையில் 10 கவுண்ட் பண்ணால் போதும். அப்புறம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி 30 கவுண்ட் 40 கவுண்ட் வரைக்கும் கூட பண்ணலாம். ஆனால் இந்த யோகாவை தினமும் பண்ணணும். சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடாது. இந்த யோகாவை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் செய்யணும். முழு வயிறோடு இந்த யோகா செய்யக்கூடாது. மீண்டும் உங்களை நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.